அன்புள்ள தமிழக மக்களே, நான் 1960ஆம் ஆண்டிலிருந்து இந்த தமிழகத்திலே பொதுமக்களின் நலனுக்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். சாதி வெறி, மதவெறி ஒழிப்புக்காக பாடுபட்டிருக்கிறேன். தீண்டாமை ஒழிப்புக்காகவும் ஆலய பிரவேசத்திற்காகவும் நான் பாடுபட்டிருக்கிறேன். பெண்கள் உரிமைகளுக்காகவும் குழந்தைகளின் உரிமைக்காகவும் பாடுபட்டு வருகிறேன். இப்போது எனக்கு வயது 78 ஆகிறது. ஆனாலும் இந்த வயதிலும் நான் தினமும் 1000 பொதுமக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனையை சட்டப்படி தீர்த்து வருகிறேன். ஆனால் என்னுடைய வாழ்வின் லட்சியம் என்பது இந்த நாட்டிலே போதையை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்வின் லட்சியம். போதைக்கு அடிப்படையாக இருப்பது மது. மதுவை இளைஞர்கள் குடிப்பதனால் சில பெண்களும் அந்த மது மயக்கத்தில் கலந்து கொள்வதனாலே தமிழகத்திலே குற்றங்கள் அதிகமான அளவில் நடைபெறுகின்றன. இதை தடுப்பதற்காக யாரும் முயற்சிக்கவில்லை. நான் மட்டும் இதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறேன். கிராமங்கள் தோறும் சென்று பொதுமக்களை, இளைஞர்களை சந்தித்து அவர்களை மதுவின் பிடியிலிருந்து மீட்க வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம். இந்த தேர்தலுக்குள்ளே மது போதையை மக்கள் மனதிலிருந்து அகற்ற வேண்டும். அதை அன்பு வழியிலே, காந்திய வழியிலே அகற்ற வேண்டும் என்று தான் நான் நினைக்கின்றேன். அதற்காக பற்பல இளைஞர்களை நான் தொடர்பில் வைத்துள்ளேன். நான் இப்பொழுது சுற்றுப்பயணம் செய்கிறேன். நான் கடந்த 50 ஆண்டுகளாக சம்பாதித்த பணம் முழுவதையும் சமூக சேவைக்காகவே செலவு செய்துவிட்டேன். இப்போது என்னிடம் போதுமான பண வசதி இல்லை. நான் மீடியா மூலமாகவும் மக்களுக்கு சேவை செய்து வருகிறேன். அரசு அனுமதி பெற்று மத நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டு வருகிறேன். எனக்கு எவ்வித வருமானமும் இல்லை. எனக்கு முதுமையும் ஆகிவிட்டது. ஆனாலும் தினமும் இப்போது நான் 1000 பேர்களை சந்தித்து மக்களுக்கான சேவைகளை செய்து வருகின்றேன். எனக்கு அரசியல் கிடையாது, மதம் கிடையாது, ஜாதி கிடையாது. நான் மனிதன் என்கின்ற முறையிலே மத நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டு வருகிறேன். எனக்கு தமிழகத்தில் உள்ள நல்ல மனம் படைத்தோர் ஏதேனும் பொருளுதவி செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும். முடிந்தவர்கள் உதவி செய்யுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் மீடியா மூலமாகவும் மக்களுக்கு உதவி வருகிறேன். தெருக்கள் தோறும் சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டு அதிகாரிகள் மூலமாக அந்த குறைகளை போக்கி வருகிறேன். எனது பணி இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்காகவும். நான் தேர்தலில் நிற்கப் போவதில்லை. தேர்தலிலே நான் யாரையும் ஆதரிக்கப் போவதும் இல்லை. நான் மக்களின் நலனுக்காகத்தான் என்னை அர்ப்பணித்துள்ளேன். என்னுடைய நல்ல பணிகளுக்கு நல்ல மனம் படைத்தவர்கள் தங்களால் முடிந்த பண உதவி செய்யுமாறு மிகவும் பணிவுடன் வேண்டுகிறேன். எனக்கு நீங்கள் உதவி செய்தால் அதன் மூலம் ஒரு நல்ல சமுதாயத்தை நான் தமிழகத்திலே உருவாக்குவேன். வன்முறையற்ற சமுதாயத்தை உருவாக்குவேன். கொலைகள் நடப்பதை நான் தடுப்பேன். இப்பொழுது மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு எதற்கெடுத்தாலும் கொலை செய்கிறார்கள். இதை தடுப்பதற்கு இப்போது யாரும் இல்லை. இதையெல்லாம் நாம் தடுக்க வேண்டும். அதற்கு பரந்த உள்ளம், நியாயமான எண்ணங்கள் வேண்டும். நான் காந்தியவாதி என்கின்ற முறையிலும் இந்த நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களிடம் நான் 15 ஆண்டுகள் பயணித்த காரணத்தினாலே நான் காந்திய முறையிலே இந்த மக்களுக்கு நன்மை செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். உங்களால் முடிந்த உதவியை எனக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் பெயர் டிஜேபி பாஸ்கர்.
லா பர்சன், சோஷியல் ரீஃபார்மல், மேன் ஆஃப் கம்யூனல் ஹார்மோனி, முத்தம்பாளையம் ஹவுசிங் யூனிட், ஃபேஸ் 1, ஈரோடு 9.